ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். தியான வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38 மற்றும் 39ஆம் வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 24, 38, 39. ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் என்று ஆண்டவராய் இயேசு கூறுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையை அல்லது நாம் வாழுகின்ற இந்த உலகத்தை நாம் சற்று உற்று நோக்குகின்ற பொழுது மனிதன் காலங்களை கடத்துகிறவனாக இருக்கிறான். நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி, நாளை நான் மனம் திரும்பலாம், நாளை என்னுடைய பாவங்களை விட்டு விடலாம், நாளை இருந்து நான் நல்ல மனிதனாக நான் நடக்கலாம் என்று சொல்லி அவன் காலங்களை நகர்த்துகிறவனாக காணப்படுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளை என்பது நம்முடையதல்ல என்பதை முதலாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் மனிதனை உண்டாக்கினதற்காக மனம் வருந்தினார் என்று சொல்லி 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். மக்கள் தங்களுடைய இஷ்டம் போல் அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இதைத்தானே இன்று நாம் பார்க்கிறோம். பூமி எங்கும் இதே செய்திகளைத்தானே நாம் கேள்விப்பட முடிகிறது. அநியாயம், அக்கிரமம், பாலியல் கொடுமைகள், பலவிதமான வன்கண்கள், உடன்பிறப்புகளுக்கு எதிரான போராட்டங்கள், பெற்ற தகப்பனை கொல்லுகிற பிள்ளைகள், பெற்ற தாயை கொல்லுகிற பிள்ளைகள், எவ்வளவு வேதனையான காரியங்களை இந்த நாட்களிலே பார்க்கிறோம். சீர்கெட்டதாயிருந்தது பூமி. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நோவாவை பார்த்து, நான் அவர்களை அழித்து போட, பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்பதாக குறிப்பிடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிற இந்த நாட்களில் நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதே காரியங்கள் தானே பூமியின் மீது காணப்படுகிறது. பூமியின் மீது வரவிருந்த ஜலப்பிரளயத்தை குறித்து நோவா ஜனங்களை எச்சரித்தான். அவன் நீதியை பிரசங்கித்தான். அக்காலத்தில் இருந்த ஜனங்கள் அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவிசாய்க்கும்படி தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தார். 120 ஆண்டுகள் பிரசங்கித்தான். ஆனால் பிரயோஜனமில்லை. அவர்களோ கீழ்ப்படியாதவர்களாக போனார்கள். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அவமதித்தவர்கள் எல்லாரையும் ஜலப்பிரளயமானது வாரிக்கொண்டு போனது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இவ்விதமாக தேவன் பூர்வ உலகத்தை தப்ப விடவில்லை என்பதை நாம் நினைவு கூறுவோமாக என்பதாக 1 பேதுரு 3:20, 2 பேதுரு 2:5 நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது இருக்கின்ற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிவோம். இவ்வுலகத்தின் மேல் வரப்போகும் நியாய தீர்ப்பை அறிந்தும் அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் அதன் மேல் நம்பிக்கை வைத்து அதன் வாடிப்போகும் மகிமைகளும் கடந்து போகும் வேஷங்களும் ஆடம்பரங்களும் மாயையான இன்பங்களும் நவீன கண்டுபிடிப்புகளும் மேன்மையானவை என்று கருதி இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் நிலையற்ற தன்மையை உணராதிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மகா நகரமாகிய நினிவேயின் மீது வரவிருந்த நியாய தீர்ப்பை குறித்து யோனா பிரசங்கித்த போது, நினிவேயின் ராஜா உட்பட சகல ஜனங்களும் ரெட்டுடுத்தி புசியாமலும் குடியாமலும் தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டு அவரவர் தந்தம் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்பதை நாம் அறிவோம். அவருடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய மிருக ஜீவன்களுக்கு கூட உபவாசம் இருந்தது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே தேவன் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்பதாக யோனா 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இந்த பூமிக்கு கொடிய நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். ஆனாலும் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் கிருபையாக தந்திருக்கின்ற இந்த நாட்களை நீங்களும் நானும் பிரயோஜனப்படுத்தி உண்மையான மனஸ்தாபத்தோடும் பாவ உணர்வோடும் தம்மிடத்தில் திரும்புகிறவர்களை கர்த்தர் ரட்சித்து படிப்படியாக சத்தியத்தின் பாதையிலே நடத்தி தம்முடைய நித்திய ராஜ்யத்தில் தம்மோடு என்னென்றைக்கும் இருக்கும்படியாக சேர்த்து கொள்வார். அவர்கள் இந்த பூமியின் மேல் வரப்போகும் கொடிய நியாய தீர்ப்புக்கு தப்புவிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவார்கள் என்பது வெகு நிச்சயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரை நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசுவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிராத ஒரு பிள்ளையாய் இருப்போம் என்றால் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நீ இளவயதுள்ளவனாய் இருப்பதால் உனக்கு முன்பாக இன்னும் அதிகமான நாட்களும் வருடங்களும் இருப்பதாக எண்ணி உன்னை நீயே வஞ்சித்துக் கொள்ளாதே. 2 கொரிந்தியர் 6:2 சொல்லுகிறது, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள், நாளை உன்னுடையதல்ல,
தேவன் உன்னை சந்திக்கும் இந்த காலத்தை நீ அறிந்து இப்பொழுதே பாவ உணர்வடைந்து மனம் திரும்புவாய் என்றால் உனக்கு நலமாயிருக்கும். சற்றும் தாமதியாதே. காலங்கடந்த பின்னர் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனமாறுதலை காணாமற் போன ஏசாவின் வாழ்க்கை உனக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும். இந்த கிருபையின் காலங்களில், இந்த உபவாச நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை நீயே தற்பரிசோதனை செய்து உன்னை ஆராய்ந்து அறிந்து அவருடைய சத்தத்தை கேள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பாயாகில் உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். மனம் திரும்புவதற்காக நமக்கு இப்பொழுது அளிக்கப்படும் நல்ல சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விட்டு விடாதது. இன்றே கல்லான இருதயம் உடையட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். கண்ணீரோடு ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே திரும்பி உன் குற்றங்களை மெய் மனஸ்தாபத்தோடு அவரிடத்திலே அறிக்கை செய். உன்னுடைய பாவங்களை மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, நித்திய அழிவுக்கு அவர் நம்முடைய ஆத்துமாவை தப்புவிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது நீ தாமதிக்கிறாயா? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவரை பின்பற்றும்படியாக உன்னை கையடித்து கொடுக்க மாட்டாயா? மேலும் ஆண்டவருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்ச நாட்கள் விரைந்து வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த உலகில் கிரியை செய்து கொண்டிருக்கும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியானது வேதாகமம் நம்முடைய கையில் கிடைப்பதை தடுத்து நிறுத்தி அதை வாசிப்பதற்கும் சத்தியத்தை கேட்பதற்கும் அதை கைக்கொள்வதற்கும் எதிரான சட்டங்களை விதிக்கும்படி மறைமுகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்கள் நடைபெறுவதற்கு முன்பாக நம்முடைய இளமை பருவம் கடந்து போகும் முன்பு இன்றே பரிசுத்த வேதாகமத்தை நேசித்து அதை ஆசையாய் வாசித்து வேத வசனங்களை மனப்பாட செய்து அவற்றை நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் பதித்து வைத்து கொள்ள நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அன்பான சகோதரா சகோதரி, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கச்சி, சற்றேனும் காலம் தாழ்த்தாதே. காலம் குறுகியது. அது மட்டுமல்ல, பரிசுத்த யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எனவே கர்த்தருக்காக சுயாதீனமாக எந்த கிரியையும் நம்மால் செய்யக்கூடாத ஒரு காலம் வரும் முன் நமக்கு கிருபையாக அருளப்பட்டிருக்கின்ற இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்காக துரிதமாக கிரியை செய்ய வேண்டும். நம்முடைய கிரியை கர்த்தருக்காக உள்ளதாக இருக்கிறதா? கர்த்தருக்கு அருவருப்பானதாக இருக்கிறதா? கர்த்தர் பிரியப்படுகிற கிரியையாக நாம் செய்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரசங்கி சொல்லுகிறார் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்பதாக நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, நமக்கு முன்னிருக்கும் சொற்ப நாட்களில் நமக்கு இருக்கும் கொஞ்சம் பலனை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய சேவையில் செலவழிக்க நம்மால் இயன்றவரை அவருக்காக மனப்பூர்வமாக பாடுபட நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பிரதிபலன் அளிக்கும்படி கர்த்தர் சீக்கிரமாக வருகிறார். எனவே தேவ பிள்ளையே, அவர் உனக்கும் எனக்கும் ஈவாக தந்திருக்கும் இந்த நாட்களிலே அவருக்காக நாம் இளைப்படையாமல் பிரயாசப்பட நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம் சிலுவை மரணத்திற்கு முன்பாக எருசலேம் நகரத்திற்கு சமீபமாய் வந்தபோது அந்த நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்ன வார்த்தை என்ன? பரிசுத்த லூக்கா 19ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வசனங்களிலே நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று கூறினார். ஆண்டவர் கூறியிருந்தபடியே அதிக தாமதமின்றியே கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டிலே தேத்துராயனின் மூலமாக எருசலேமின் மீது வந்த பேரழிவை குறித்து சரித்திரத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வசனங்களில் உள்ள உனக்கு கிடைத்த இந்த நாள், உன்னை சந்திக்கும் காலம் ஆகிய சொற்றொடர்கள் நாம் ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டியவை ஆகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷர் தம்மிடத்தில் மனம் திரும்பி வரும்படியாக தேவன் குறிப்பிட்ட நாளையும்
அவர்களை சந்திக்கும் காலத்தை நியமித்திருக்கிறார். அந்த நாளை, அந்த காலத்தை அவர்கள் தவற விடுவார்கள் என்றால் அவர்கள் மீது வரும் நியாய தீர்ப்புக்கு அவர்களே உத்தரவாதம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டாக்குவதாக இருக்கட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் நம்முடைய செவிகளில் தொனித்து கொண்டிருக்கிறதல்லவா? நாம் அதை அல்லல் தட்டி கொண்டிருக்கிறோமோ, அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோமோ, அதற்கு கீழ்ப்படிய மனமில்லாதவர்களாக இருமாப்போடு இருக்கிறோமோ? கர்த்தருடைய வருகை நாள் சமீபத்திருக்கிறது. அந்த நாளை சந்திக்க நீ ஆயத்தப்படு. நீ நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவர் வருவார். என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு வெறியரோடைய புசிக்கவும் குடிக்கவும் தலைப்படுகிற பொல்லாத ஊழியக்காரன் கடினமாய் தண்டிக்கப்படுவான். மாயக்காரரோடும் உண்மையில்லாதவர்களோடும் அவனுக்கு பங்கு நியமிக்கப்படும். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளவை நமக்கு சம்பவியாதபடி நாம் எச்சரிக்கையாக இருப்போமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நடைபெற்று வரும் சம்பவங்களை எங்களுக்கு உணர்த்தி வருகிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்ற உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய வருகையை எதிர்நோக்கினவர்களாக நாங்கள் ஆயத்தமாயிருக்க நாட்களை கடத்தாமல் தேவன் கொடுத்திருக்கிற இந்த நாட்களில் எங்களை முற்றுமுடிய உய்த்து ஆராய்ந்து எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்முடைய வேத வசன விளக்கிலே எங்களை சரி செய்து கொள்ள எங்களை கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.